ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வெட்னஸ்டே, ஓகேவா? நம்ம ஏற்கனவே மண்டே அண்ட் டியூஸ்டே செகண்ட் சாப்டரு அந்த தியரி ஏரியா ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு, சரிங்களா? எல்லா ஏரியாவும் அண்டர்லைன் பண்ணியிருந்தீங்க, மார்க் பண்ணியிருந்தீங்க, இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க, சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன். ஓகே, பார்க்கலாமாப்பா? எல்லாமே ரெடியா? எல்லாம் புக்கை எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க, ஒரு ரஃப் நோட்டும் கையில் வச்சுக்கோங்க, ஓகேவா? நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இதில் எது கரெக்டான ஆன்சர், பெஸ்ட் ஆன்சர்னு பார்க்கணும். எ பார்ட்டிகிள் இஸ் மூவிங் இன் ஏ சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் ஆர். ஆர் ரேடியஸ் இருக்கக்கூடிய சர்க்குலர் பாத்தில் என்ன செய்யுது? ஒரு பார்ட்டிகிள் மூவ் பண்ணுது, ஓகேவா? இந்த பாருங்கள், ஒரு சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் என்னவா? ஆர். இதில் ஒரு பார்ட்டிகிள் மூவ் பண்ணுது. எ பார்ட்டிகிள் மூவிங் இன் ஏ சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் ஆர். த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் ஹாஃப் எ சர்க்கிள் வுட் பி. இது ஃபுல் சர்க்கிள் வரல, அப்படியே சுற்றி ஹாஃப் சர்க்கிள் வந்ததுக்கு அப்புறம் இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட், நாட் ஏ டிஸ்டன்ஸ், என்ன கேட்குறாங்கப்பா? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் பாயிண்ட் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட். அப்போ அப்படியே நீங்கள் ஒரு போட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸு, இங்கே ஒரு ஆர் டிஸ்டன்ஸு, டோட்டலாக 2r டிஸ்டன்ஸு. ஸோ 2r இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதை கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கிங்க. நீங்களும் உங்களுடைய ப்ராப்ளம் நோட்டில் இதை நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆகுது, ரேடியஸ் ஆர். ரேடியஸ்னால் ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள், சரிங்களா? ரேடியஸ் ஆர். ஒரு ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ 2r. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபிகர், அதாவது கிராஃப், ரெப்ரசன்ட் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். யூனிஃபார்ம் மோஷன்னா டைமும் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். இந்த பாருங்கள், டைம் இன்க்ரீஸ் ஆக டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி, திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் எ பாய் இஸ் என்ஜாயிங் எ ரைட் ஆன் எ மேரி கோ ரவுண்ட். அந்த ராட்டனை மாதிரி சுற்றுவோம்லடா, அதில் இந்த ராட்டனை சுற்றுறோம்னு சொல்கிறோம்ல, அதான் மேரி கோ ரவுண்ட் அப்படின்னா ராட்டனை சுற்றுறது. விச் இஸ் மூவிங் வித் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப், கான்ஸ்டன்ட்டுக்கு ஸ்பீட் மாறவே இல்லை, கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் பர் செகண்ட். இட் இம்ப்ளைஸ் தட் அ பாய், ரெஸ்ட்டில் இருக்கானா? இல்லை. மூவிங் வித் நோ ஆக்சிலரேஷன், நோ, இட் ஹாஸ் ஆக்சிலரேஷன். இட் இஸ் ஆக்சிலேட்டட் மோஷன், இல்லை. மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, யூனிஃபார்ம் வெலாசிட்டி, யூனிஃபார்ம் வெலாசிட்டி, பிகாஸ் த வெலாசிட்டி இஸ் சேம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். From the given velocity time graph, VT velocity time graph, it can be inferred. என்ன கிடைக்குது? தட் இன் ஆப்ஜெக்ட். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கிராஃப்லேருந்து இட் இஸ் த யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, அட் ரெஸ்ட் கிடையாது, நான் யூனிஃபார்ம் மோஷனில் வராது. மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னால் யூனிஃபார்ம் மோஷன். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். ஓகே, how can we increase stability? ஸ்டெபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். lowering the center of the gravity is the correct. rising the center of gravity wrong. increasing the height டிக்ரீஸ் ஆகணும். shortening the base, no, base வந்து ப்ராடாக இருக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ choose the best answer is completed. Then we go to fill in the blanks. The shortest distance between the two places is displacement. Displacement. The rate of change of velocity, acceleration. Okay, the points to remember லையும் பார்க்கலாம், உள்ளரை நீங்கள் எடுத்து பார்த்துட்டு வரணும். What is acceleration? The rate of change of velocity. The rate of change of displacementங்கிறது தான் velocity. Okay, வெரி குட். ஸோ இப்போ செகண்ட் ஒன் எல்லாமே நோட் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். புக்கில் தான் நோட் பண்ணணும். ஓகே, ப்ராப்ளம் போகிறதுனா மட்டும் நீங்கள் நோட்டில் போட்டுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ், வெலாசிட்டி இன்க்ரீஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்போ அதோடைய டைமும் இன்க்ரீஸ் ஆகுது, டயத்தை பொறுத்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. தென் தி ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். Positive acceleration. The slope of the speed time graph gives
zero acceleration, zero acceleration. book inside answer இருக்கு, ஒரு தடவை வெரிஃபை பண்ணிங்கப்பா. In dash equilibrium the center of gravity remains at the same. எதுலன்னா நியூட்ரல் equilibrium, neutral equilibrium. The center of gravity remains at the same height when it is displaced. Okay? Okay, students. Now we go to match the following. 1, 2, 3 போட்டுக்கோமா. Displacement 1, 2, 3, 4 and 5. Displacement meter. Displacement. Light traveling through vacuum, uniform velocity. Okay, uniform velocity. Then third, speed of the ship, not. Center of gravity of geometrical shaped object. Center of gravity of the geometrical shaped object. Geometric center, fourth one. Stability, large base area. Base area large ஆயிருந்தா அது ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் அகெயின், டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டர், லைட் ட்ராவலிங் த்ரூ வேக்கம், யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஸ்பீட் ஆஃப் த ஷிப்புங்கிறது நாட், மெஷரிங் நாட், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஜியோமெட்ரிக்கல் சென்டர், ஸ்டெபிலிட்டி இஸ் தி லார்ஜ் பேஸ் ஏரியா. ஓகே, தென் அனலாகி பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், ஒரு மேட்ச் அவங்க கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன்று நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி என்ன யூனிட்டு? மீட்டர் பை செகண்ட். ஆக்சிலரேஷன் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். தட்ஸ் ஆல். லெங்த் ஆஃப் ஸ்கேல் மீட்டர். ஆமாம், லெங்த் ஆஃப் த ஸ்கேலுங்கிறது மீட்டர். ஸ்பீட் ஆஃப் த ஏரோப்ளேன் அப்படிங்கிறது நாட்டிக்கல் மைல். ஓகே, நாட்டிக்கல் மைல், நாட்டிக்கல் மைல். அந்த டூ யூனோவில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல், இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்ங்கிறது வெலாசிட்டி. இந்த ஸ்பீடு பை டைம், இது ஆக்சுவலி இப்படி இருக்கணும்பா, இது மிஸ்டேக் இருக்குது, ஸ்பெல்லிங் இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக். இது டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு. ஓகேவா? தென் we go to answer very briefly. ஓகேவா? இப்போ இந்த ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி ரொம்ப ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணப்பா. ஓகே, இப்போ இந்த ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி அப்படிங்கிற ஃபிஃப்த் ஹெட்டிங் இருக்குல்லப்பா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ரீட் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி எல்லாமே க்ரியேட்டிவான கொஸ்டின். புக் பேக்கில், புக்குக்கு இன்சைடு வந்து டைரெக்டாக அதுக்கு ஆன்சர் இருக்காது. ஸோ நான் உங்களுக்கு டிக்டேட் பண்ணும்போது நீங்கள் ரைட் பண்ணணும். ஸோ அது ஆன்லைன் கிளாஸில் இட் இஸ் நாட் பாசிபிள். சரிங்களா? அது சரியாக உங்களுக்கு ரீச் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி, இதை நாம் நோட்டில் எழுதி நீங்கள் அதுக்கப்புறம் படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். அது வரைக்கும் இந்த ஏரியாவில் வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வராது. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி ஆன்சர் ப்ரீஃப்லிங்கிற கொஸ்டின், இந்த கொஸ்டின் நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த கிராஃப் சீட் வச்சு நான் சொல்லி தர சொன்னேன், இந்த கிராஃப் ஏரியா அங்கேருந்து வந்திருக்க கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் இந்த டெஸ்ட்டுக்கு வராது. இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தோடனே கிராஃப் சீட்டு வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் எழுதலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தென் டிஸ்டிங்கஸ் பிட்வீன் ஸ்பீட் அண்டு வெலாசிட்டி. ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், டிஃபரன்ஸும் கேட்குறாங்க. டிஸ்டிங்கஸ்னால் டிஃபரன்ஸ். ஓகேவா? எங்கே இருக்குது ஸ்பீடு பாருங்கள். ஸ்பீடு பேஜ் நம்பர் 16. The speed, what is speed? Speed is the rate of change of distance. Okay, இது 6th ஹெட்டிங்கில் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இதையும் சேர்த்து எழுதுங்கப்பா. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் சேர்த்து எழுதுங்க. யூனிட்டு மீட்டர் பை செகண்ட். ஓகே, தென் வெலாசிட்டி, இதுதான் ஸ்பீடுக்குள்ள ஆன்சரு. வெலாசிட்டிக்கு உள்ள ஆன்சர் என்னென்னா, இந்த பாருங்க இருக்குது, வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை எழுதுங்க, 2 மார்க் போட்டுருக்க பாருங்க. இதை எழுதுங்க. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், இதை எழுதுங்க. யூனிட்டு மீட்டர் பை செகண்ட், இதை எழுதுங்க. இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே பாருங்கள் இருக்குது.
இது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸு, இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே டிஸ்டன்ஸ் பை டைம், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இங்கே யூனிட் வந்து மீட்டர் பை செகண்டு, இங்கே யூனிட் மீட்டர் பர் செகண்ட். எழுதலாமா எல்லாருமே? வெரி குட். பேஜ் நம்பர் 16 அண்டு 17 இருக்குது கொஸ்டின் நம்பர் 2. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பேஜ் நம்பர் 15 அண்டு 16. சாரி 16, 17. 16 அண்டு 17. ஓகேவா? இப்போ தேர்ட் கொஸ்டின். What do you mean by constant acceleration? That is uniform acceleration. Uniform acceleration பற்றி கேட்குறாங்க. இந்த இருக்குது acceleration, அதில் பாசிட்டிவ் acceleration, நெகட்டிவ் acceleration, uniform acceleration. இந்த இருக்குது ஆன்சர். ஓகேவா? What is uniform acceleration? An object undergo uniform acceleration when the change, இது என்னடா? இது வேணாது. Change in its velocity for every unit time is the same. அவ்வளோதாப்பா. இதுதான் 6th ஹெட்டிங்கில் தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர், பேஜ் நம்பர் 19. இந்த டேபிளில் நோ நீடு, இது மட்டும் போதும். ஓகே. ஸோ பேஜ் நம்பர் 18. தேர்டு கொஸ்டின் பேஜ் நம்பர் 18. பேஜ் நம்பர் 18 எங்கே இருக்குது? நான் யூனிஃபார்ம் 19ரா. 19. Okay. What is the center of gravity? What is the center of gravity? இங்கே இருக்கு பாருங்க. Center of gravity already we discussed. The center of gravity of an object is the point through which the entire weight of the object appears to act. இந்த ஆன்சரை எழுதலாம். இல்லைன்னு வச்சுக்கங்களேன். A point at which the God body is balanced is called center of gravity of the God body. இது God boardோட center of the gravity. Actually கரெக்டான ஆன்சர் இதுதான். சரிங்களா? இது center of the gravity of the object is the point through which the entire weight எந்த ஒரு பாயிண்ட் வழியாக ஆக்ட் பண்ணுதோ அதான் center of gravity. ஓகே. ஸோ 6th ஹெட்டிங்கில் 4th கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 23. பேஜ் நம்பர் 23. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஓகே. ஆன்சர் இன் டீட்டெயில், நல்ல டீட்டெயிலாக. இதுதான் பிகோசின்ஸ் 5 மார்க்கு. எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டியோடைய டைப்ஸ் கேட்குறாங்க சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸோட. ஓகேங்களா? இந்த இருக்குது ஸ்டெபிலிட்டி 3 டைப்ஸு. இது எழுதுங்கப்பா. இந்த 3 டைப்ஸை ரைட் பண்ணணும். என்னென்னது? ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அண்ட் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். இது 3 போதும். இந்த 3 ரைட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் இந்த 2 லைன்ஸ் வித் எக்ஸாம்பிள், அண்ட் அன்ஸ்டேபிள் இந்த ஒரு 3 லைன்ஸ், இந்த ஒரு 2 லைன்ஸ், அண்ட் நியூட்ரல் ஈக்குலிபிரியம் இந்த பேரா ஃபுல்லாக அப்படியே. சரிங்களா? இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே இதில் ட்ரா பண்ணணும். இங்கே ஒரு டயக்ராம், இங்கே ஒரு டயக்ராம், இங்கே ஒரு டயக்ராம். ஸோ கொஸ்டின் 5 மார்க் கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டில் நம்ம கேட்குறோம். சரியா? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் டீட்டெயில்டு. ரைட் அபவுட் தி எக்ஸ்பெரிமெண்ட் டு ஃபைண்ட் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த இர்ரெகுலர் ஷேப் பிளேட். நம்ம இப்போ இந்த காலையில் கூட பார்த்தோம்னா, ஒரு நேற்று மார்னிங் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? இந்த ஒரு கார்ட் போர்டு ஒன்று எடுத்து அதில் 3 ஹோல்ஸ் எல்லாம் நம்ம போட்டு ஒரு த்ரெட்டெல்லாம் உள்ள ரெட்டு பண்ணோம்ல, இந்த சேம் எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ப்பா. 5 மார்க். அதாவது 7th ஹெட்டிங்கில் 2nd கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த ஆக்டிவிட்டி மட்டும் ரைட் பண்ண போதும். இந்த 5 பாயிண்ட்ஸ் வித் டயக்ராம். ஓகே. சாரி 6 பாயிண்ட்ஸ். 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸ் த டயக்ராம். ஓகே. பேஜ் நம்பர் 23. பேஜ் நம்பர் 23. ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 23 அண்ட் 24. 23 அண்ட் 24 2 பேஜ்லேயுமே இது இருக்குது. இது 23 இருக்குது. சரிங்களா? படிச்சிடலாமா எல்லாருமே? 2 தடவை நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் 1 டைம் பார்த்தே உங்களுடைய ரஃப் நோட்டில் ரைட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டு நம்ம டெஸ்ட்டுக்கு வரணும். சரிங்களா? ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நம்ம ஸ்கூல் லோகோவை பார்த்தீங்களா, அதுதான் இருக்கும். அதனால் விடாமுயற்சிடாம்பி. அதுதான் உனக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். சரியா? இப்போ இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம் நம்ம நேற்று கிளாஸ் நடத்தும்போது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ப்ராப்ளத்துக்குன்னு தனியாக ஒரு நோட்டு ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீட், ஜேஇஇ, காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் போகிறப்போ ப்ராப்ளம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அது எப்படி போகிறதுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இப்போ பாருங்கள், கீதா டேக்ஸ் 15 minutes ஃப்ரம் ஹர் ஹவுஸ் டு ரீச் ஹர் ஸ்கூல்
ஆன் எ பைசைக்கிள் சைக்கிளில் வர்றாப்புல ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகுது இதில் சைக்கிளில் வர்றதுக்கு. இஃப் த பைசைக்கிள் ஹேஸ் ஸ்பீடு 2 மீட்டர் பர் செகண்ட் அதோடைய ஸ்பீடு 2 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? 2 மீட்டர் பர் செகண்ட். கேல்குலேட் த டிஸ்டன்ஸ் கேட்குறது டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்பீடு இருக்குது, ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் பை செகண்டு. டைம் இருக்குது, டைம் t இஸ் ஈக்குவல் டு 15 மினிட்ஸு. வாட் இஸ் த டிஸ்டன்ஸு? Distance is equal to what? We know the formula. Speed is equal to distance by time. இப்போ டைம் தான் நம்ம கேட்குறாங்கப்பா. என்னது டிஸ்டன்ஸ் தானே கேட்குறாங்கப்பா. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த டைம் இங்கே மல்டிப்ளையில் வந்துடும். டிவைடில் உள்ளது மல்டிப்ளையில். அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஸ்பீடு எவ்வளவு? 2 மீட்டர் பை செகண்டு. டைம் எவ்வளவு? 15 மினிட்ஸ். மினிட்ஸை நீங்கள் செகண்டுக்கு மாற்றணும். இன்ட்டு 60 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு. அப்போ 30. 2 இன்ட்டு 15 எவ்வளவு? 30 இன்ட்டு 60 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு 1800 மீட்டர். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் ஸ்கூலுக்கும் அவங்க வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1800 மீட்டர், அதாவது 1.8 கிலோமீட்டர். 1.8 கிலோமீட்டர் 1.8 கிலோமீட்டர். ஓகேவா? 6800 மீட்டர். அப்படியே வைக்கிறேன் பாருங்கள். ஒரு தடவை நல்லா பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்? ரஃப் நோட்டில் காப்பி பண்ணுங்கள். ப்ராப்ளம் நோட்டு ஒன்றுக்கு போட்டு அதில் இதை காப்பி பண்ணிக்கங்கப்பா. ஓகே, இப்போ செகண்ட் ப்ராப்ளம் போகிறோம். எ கார் ஸ்டார்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். முதல்ல ரெஸ்ட்டில் இருக்குடா. அண்ட் இட் ட்ராவலிங் வித் எ வெலாசிட்டி 20 மீட்டர் பர் செகண்ட். முதல்ல ரெஸ்ட்னா இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி 20. இதெல்லாம் போட்டுக்கணும் நம்ம சம்மு. டைம் வந்து 10 செகண்ட்ஸ். ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. ஈஸியான ஒரு சம்முடா. இதெல்லாம் நமக்கு ஈஸி தூசி. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறது? இந்த பாரு, ஆக்சிலரேஷன் A is equal to ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். ஸோ ஆக்சிலரேஷன் A is equal to ஃபைனல் வெலாசிட்டி 20, இனிஷியல் வெலாசிட்டி 0. ஏன்னா ரெஸ்ட்டில் இருந்துச்சுல்ல. டைம் T வந்து 10 செகண்ட்ஸ். அப்போ A is equal to 20 by 10 is equal to 2 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஆக்சிலரேஷன். ஓகே, ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் ஆன்சர் வித் யூனிட். 2 மார்க். ஓகேவா? ப்ராப்ளம் நோட்டில் ரைட் பண்ணிடலாமா? குட் பாய்ஸ். இப்போ தேர்ட் ஒன். எ பஸ் கேன் ஆக்சிலரேட் வித் தி ஆக்சிலரேஷன் A. ஆக்சிலரேஷன் A is equal to 1 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். சரி, ஃபைண்ட் த மினிமம் டைம். என்ன கேட்குறாங்க அதில்? டைம் T is equal to what? ஃபைண்ட் த மினிமம் டைம் ஃபார் த பஸ் அட்டைன் த ஸ்பீட் 100 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட் ஃப்ரம் 50 கிலோமீட்டர் பர் செகண்ட். படுறா, இனிஷியல் வெலாசிட்டி 50 கிலோமீட்டர் பை செகண்டு, ஃபைனல் வெலாசிட்டி 100 கிலோமீட்டர் பை செகண்ட். அப்போ 50 கிலோமீட்டர் பெர் செகண்ட்லேருந்து 100 கிலோமீட்டர் பர் செகண்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? we know the formula. acceleration is equal to v minus u by t. ஓகே, இந்த t தானே வேணும் உனக்கு. ஸோ t எங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க. t is equal to v minus u by a. ஸோ இப்போ t is equal to v 100 கிலோமீட்டர் மைனஸ் u 50 கிலோமீட்டர் டிவைடட் பை 1. ஸோ இப்போ t is equal to 100 minus 50. பட் கிலோமீட்டரை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். இன்ட்டு 10⁻3. ஸோ t is equal to 550 into 1000, 50,000 செகண்ட்ஸ். ஓகேவா? அதை மினிட்ஸுக்கோ ஹவர்ஸுக்கோ நம்ம அதை மாற்றிக்கலாம். அவ்வளோ டைம் எடுக்கும். ஓகேவா? செகண்ட்ஸில் சொல்கிறப்ப நான் இது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது ஒரு நிமிஷம் வைக்கட்டுமா? அதை பாருப்படியா. ஓகேவா?
இதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ப்ராப்ளத்தை படித்து மீனிங் புரிஞ்சு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணணும் ஃபார்முலா எழுதி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஆல்மோஸ்ட் ஆல் த ஏரியாஸ் ஆர் ஃபினிஷ்டு. ஃபில் இன் த பாக்ஸஸ். இந்த பாக்ஸஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்க தெரியுமா உங்களுக்கு? இருக்குல்ல. இந்த சேம் வே ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் திஸ் பாக்ஸ். ஓகேங்களா? இங்கே மூவ் 4 மீட்டர் ஈஸ்ட்டு. இதில் நம்ம வந்து அந்த டைரக்ஷனை பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதை ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஏரியாவை ஃபில்லப் பண்ணி ப்ராப்ளத்தை காப்பி பண்ணி எனக்கு என்ன செய்யணும், நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்பி வைக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ. நாளைக்கு இன்றைக்கி வந்து புதன்கிழமை. சரிங்களா? கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு தேர்ஸ்டே. நாளைக்கு காலையில் 9 to 10 உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். 1 hour உட்காந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி அதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வைக்கணும். டெஸ்ட் எழுதும்பொழுது அப்பா அல்லது அம்மா அல்லது அண்ணன் பக்கத்தில் இருக்கணும். நீ தனியாக உட்காந்து எழுதக்கூடாது. சரிங்களா? ஆன்சர் பேப்பர், ஒயிட் பேப்பர் வாங்கிக்கோங்க, பெண்ணை வாங்கிக்கோங்க. நல்லா நீட்டாக எழுதணும். நேம் எழுதி கிளாஸ் எல்லாம் போட்டு ஸ்கூல் நேம் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஃபில்லிங் த பிளாங்க்ஸு, மேட்சிங் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்குதோ எல்லாத்துக்குமே கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் எழுதணும். சரிங்களா? நீட்டாக அங்கங்கே அண்டர்லைன் பண்ணி நல்லா ஸ்கெட்செல்லாம் கொடுத்து நல்லா எழுதுங்கப்பா. ஏன்னா அது உங்களுக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ. வி வில் மீட் another one better class. Thank you students. Have a nice day.